ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. ஸோ பர்த்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எங்கெல்லாம் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றது தெரியல. ஏன்னா நாங்கள் சப்போஸ் வேறு சர்ச்சுக்கு போயிட்டு வேறு எங்கேயாச்சும் போனோம்னா கண்டிப்பாக அது எல்லாமே நான் உங்களுக்கு விலாக் பண்ணி போடுறேன். இன்னைக்கு ஃபுல் டே என்ன நடக்குதுன்றதை இந்த விலாக்லேயே நீங்கள் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு தான். ஸோ இன்றைக்கி எந்த ஒரு பிளானுமே கிடையாது. என்ன பண்ணலாம், என்ன எப்பயுமே அந்த ஒரு பிளான்லாம் போடுறது கிடையாது. அந்த வே எப்படி போகுதோ அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்குறது. ஸோ கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு. எப்போயுமே பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் நாங்கள் அந்தோனியா சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் இப்போ நீங்கள் அந்த லக்ஷ்மி மில்ஸ் இதை வந்து இப்போ டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாலோட எஃபெக்ட் வந்து கொடுக்குது. நீங்கள் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கனாலே நீங்கள் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சூப்பராக வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு, ஸோ பர்த்டே மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பர்த்டேலேருந்து ஆனிவர்சரிலேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு தான் எதுனாலுமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு பூனை குட்டி உட்காந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து பிள்ளைங்க ஒரே அது கூட விளையாட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு எங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் டைம் ஆயிடுச்சா. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, சரி ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் எஸ்எஸ் ஹைட்ராபாத் பிரியாணிக்கு தான் வந்தோம். செம்ம சூப்பரான ஒரு பிரியாணி. நீங்கள் பட்ஜெட்குள்ளே ஃபேமிலியோட ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வாங்குங்க. ரொம்பவே பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ வாங்கிட்டு அப்படியே கார்லேயே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் எல்லாம் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து பசங்க எங்கேயாச்சும் மாலுக்கு போகலாம் டாடி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஏன்னா அவங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கல்ல, எங்கேயுமே நம்ம கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து நாங்கள் மாலுக்கு போனோம். மாலுக்கு பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு தாங்க போனோம், வேறு எங்கேயும் போல். ஸோ ப்ரூக்ஃபீல்ட் மாலில் போய் இறங்கிட்டு அப்படியே கார் பார்க்கிங்கில். ஆனால் அன்றைக்கி செம்ம கூட்டம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாட்டர்டே பயங்கர கூட்டம். எங்களுக்கு பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1/2 to 45 minutes வெயிட் பண்ணோம் எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு. ஸோ பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆர்எம்கேவிக்கு தான் வந்தோம். சரி சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. டெய்லி வியர் சாரீஸ்லாம் ரொம்பவே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. ரொம்பவே ரீசனபிள் ரேட். உங்களுக்கு 250 300க்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வியர்ஸ் சாரீஸ்லாம் கட்டுறீங்க, நீங்கள் சாரீ லவர்ஸ்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே 4th floor வந்தோம். 4th floorல் வந்து இந்த ஸ்னோ ஃபேண்டசின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. போய் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரூக்ஃபீல்ட் மாலில் வந்து ஸ்னோ ஃபேண்டசின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பேக்கில் பார்த்தா தெரியும், தெரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து போட்டிருக்காங்க எனக்கு பின்னாடி. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எனக்கு பர்த்டே இல்லையா, ஸோ பர்த்டேக்காக இங்கே வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. அடிக்கடி வந்திருக்கோம், ஒன்றும் புதுசுலாம் இல்லை, நிறைய வாட்டி வந்து விசிட் பண்ணியாச்சு. பட் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்காக முடிச்சுட்டு நாங்கள் இப்போது வீட்டுக்கு வந்துட்டோங்க. நைட்டு வந்துட்டு கேக் கட்டிங் பண்ணலான்னு எனக்கு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ ஃபேமிலியோட கேக் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஜாலியாக ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டுங்க. அதுவும் நைட்டு கேக்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காரும்போது சூப்பராக ஒரு கிஃப்ட் கொடுத்தா. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு வாலெட் தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அன்றைக்கி பர்த்டே வந்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன் என் ஃபேமிலியோட.
ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்த்டேக்கு எனக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சுன்றதை நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுத்த இந்த என்னுடைய பர்த்டே vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ, சூப்பரான கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் பவர் வரும், கொஞ்சமாச்சு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன். பாய்.